ட்ராயிங் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் சிபிடி டூலில் கேட்கக்கூடிய ஈஸியான டாபிக்ஸில் ஒன்றுங்க. இதில் வந்து நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு வந்து பார்ட் 2 வீடியோ பாருங்கள். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசென்ட்ஸ் த ரெடியூசிங் RF ஸ்கேல்? கீழ்கண்டவற்றில் எது ரெடியூசிங் RF ஸ்கேலை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இது உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏலன்னு சொல்கிறேன். இந்த ஒரு பாக்ஸை நீங்கள் ஒரு பாக்ஸாகவே தான் திரும்ப என்ன பண்ணுறீங்களா, கொண்டு போகிறீங்களா. அதனால் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபுல் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் ஆப்ஷன் எடுங்க. ஒரு பாக்ஸாக இருக்குது. ஒரு பாக்ஸ் என்ன பண்ணுறாங்களாம், 20 பாக்ஸ் ஆக்குறாங்களாம். இப்போ ஒரு பாக்ஸாக இருந்ததை 20 பாக்ஸை என்ன பண்ணிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. 20 என்ன பண்ணுறாங்க, பிரிக்கும்போது என்ன ஆயிடுது, சைஸ் குறைஞ்சிரும். அதனால அது என்ன சொல்கிறாங்க, ரெடியூசிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 50 பாக்ஸ் இருக்கா உங்களுக்கு, இந்த மாதிரி போட்டு 50 பாக்ஸாக இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு பாக்ஸ் ஆக்கிடுறாங்க. அப்போ அது என்ன ஆகிடும், என்லார்ஜ் ஆகிடும், பெருசாகிடும். 50 பாக்ஸை ஒரு பாக்ஸ் ஆகும்போது பெரிய சைஸ் ஆகிடும். என்லார்ஜிங் ஸ்கேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 8 பாக்ஸ் இருக்குது. அந்த 8 பாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, 6 பாக்ஸ் ஆக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அதுவும் உங்களுக்கு என்லார்ஜிங் தான் ஆகும். ஏன்னா 8 பாக்ஸாக இருந்தது, இப்போ ஜஸ்ட்டு 6 பாக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது ஆப்ஷன் டி என்லார்ஜிங் ஸ்கேல், ஆப்ஷன் சியும் என்லார்ஜிங் ஸ்கேல். ஒன்றா இருந்தது ஒன்றா தான் இருக்குது, அப்போது ஃபுல் ஸ்கேல். ஒன்றா இருந்ததை 20 குறைச்சிட்டாங்க, அப்போது ரெடியூசிங் ஸ்கேல். நமக்கு கேட்குறதும் ரெடியூசிங் RF ஸ்கேல் தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டைப் ஆஃப் பேப்பர் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ்? டெக்னிக்கல் ட்ராயிங்ஸ்க்காக பொதுவாக எந்த வகை காகிதம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட்ரேஜ் பேப்பர், ட்ரேசிங் பேப்பர், ரெண்டு பேப்பருமே என்ன பண்ணுறாங்க, டெக்னிக்கல் ட்ராயிங்கில் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் போத் ஆஃப் த அபவ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாமே அதோட வெயிட்டை பேஸ் பண்ணி தாங்க என்னென்ன பேப்பர்ன்றதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேட்ரேஜ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், GSM அப்படின்ற ஸ்கேலை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. GSMோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டர். இது கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். இப்போ நீங்கள் கேட்ரேஜ் பேப்பரோட GSM என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 90 GSM. இது வந்து ஆஸ்பெர்டோ அப்படின்ற புல்லுகையிலேருந்து என்ன பண்ணுறாங்க, தயாரிக்கிறாங்க, கிராஸ். நெக்ஸ்ட் இந்த ட்ரேசிங் பேப்பரோட GSM பார்த்தீங்கன்னா 38 to 63 GSM ட்ரேசிங் பேப்பரோட GSM இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்களே பாஸ் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு ஷீட் சம்திங் A0 நீங்கள் என்ன ஷீட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஷீட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக ஸ்கெட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா தான் என்ன இருக்கும், ட்ராயிங் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு சர்க்கிள் போகிறேன், இந்த சர்க்கிளோட டயாமீட்ரு ஒரு 10 mm இருக்குது அப்படின்னா நான் கரெக்டாக என்ன பண்ணுறேன், காம்பஸில் வச்சு 10 mm ஸ்கேலில் எடுத்து கரெக்டாக 10 mmக்கு காம்பஸில் ஒரு சர்க்கிள் போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து அக்யூரேட்டாக நம்ம என்ன பண்ணுறது, வரைகிறது. ஆனால் ஃப்ரீ ஹேண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு அளவுலாம் பார்க்காம அப்படியே ஒரு சர்க்கிளில் போடுறோம். அது அப்படின்னா அது என்னது, ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங். அப்படின்னும் போது அது ஆப்ஷனில் எது வரும்னு பாருங்கள். இட் இஸ் குயிக் டு டிசைன் அண்ட் எக்ஸ்பிளைன் சைஸ், கிவ்ஸ் எக்ஸலண்ட் ஐடியா அபவுட் மெஷர்மெண்ட்ஸ், யூஸ்ஃபுல் இன் ஜெனரேட்டிங் ஐடியாஸ், ஆல் த அபோவ். இப்போ இதில் தமிழில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கின் முக்கியத்துவம் மற்றும் பயன்கள் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். விரைவாக வடிவமைக்க உதவும். இதில் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுற போகிறது கிடையாது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சர்க்கிளாக இருந்தாலும் சரி, ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, எதுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், வேகமாக நம்ம ஸ்கெட்ச் பண்ணிடலாம். ஓகே, இது கரெக்டு தான். அளவுகளை புரிந்து கொள்ள உதவும். இப்போ நான் போட்டுட்டு இதோட டயாமீட்டர் வந்து 10 அப்படின்னு சும்மா போட்டாலே உங்களுக்கு புரியும் தானே, 10 mm அப்படின்னு. இப்போ ஒரு ஸ்கொயரை வரைஞ்சிட்டு ஸ்கொயரோட சைடு 4 mm அப்படின்னு போட்டுட்டா உங்களுக்கு புரியும் தானே. ஸ்பீடாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், மெஷர்மெண்ட்ஸை புரிஞ்சிக்கலாம். புதிய யோசனைகள் உருவாக உதவும். இப்போ வந்து நான் எனக்கு ஒரு ஐடியா வருது, அதை நான் என்ன பண்ணுறேன், டக்குன்னு அது என்ன வருதோ அதை டக்குன்னு வரையணும். ஆனால் அப்படி வரையாமல் இதுக்கு என்ன வரும் அதுக்கு என்ன வரும் அப்படின்னு மெஷர்மெண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருந்தேன்னா டக்குன்னு அந்த ஐடியாஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதை டக்குன்னு நான் எடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் வரைஞ்சி வச்சுக்கலாம். அதுக்கும் என்ன பண்ணும், யூஸ் ஆகும். அப்போது மேற்கண்ட அனைத்தும், ஆல் ஆஃப் த அபவ்ன்றது தான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். வாட் ஆர் த மீடியம் அடாப்டட் பை த இன்ஜினியர் ஆர் டிராஃப்ட்ஸ்மேன் டு கன்வே ஹிஸ் ஐடியாஸ் டு த ஆர்டிசன்ஸ்? இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவரோட ஐடியாஸை கன்வே பண்ணணும் அப்படின்னா அவர் என்னென்ன விதமாக கன்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரலி,
ஓரல்ன்றது ஜஸ்ட் இதுனா இதுதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கான ஒரு ஐடியாவை சொல்கிறது, வாய்மொழி வார்த்தையாக சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். பை ரைட்டிங், எழுத்து வடிவமாக என்ன பண்ணலாம் சொல்லலாம். பை சயின்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ், இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஏகப்பட்ட சைன் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி டபுள் லேயர் லைனை போட்டு எடுத்துகிட்டு வந்தோம்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டீல்னு மென்ஷன் பண்ணுவோம், ஸ்டீலோட சிம்பிள். பை சயின்ஸ் ஆர் ஃபிகர்ஸ் மூலமாக என்ன பண்ணுவார் சொல்லுவார். இன்ஜினியர் ஆர் டிராஃப்ட்ஸ்மேன் தனது யோசனைகளை தொழிலாளர்களுக்கு தெரிவிக்க எந்த முறைகளை பயன்படுத்துகிறார் அப்படின்றதான் கொஸ்டின். வாய்மொழியாக சொல்லலாம், எழுத்து வடிவமாக சொல்லலாம், குறியீடுகள் அல்லது வரைபடங்கள் மூலமாக சொல்லலாம், 3 விதமாகவுமே சொல்ல முடியும். அதனால் நம்ம பண்ணுறோம் மேற்கண்ட அனைத்தும் ஆல் ஆஃப் த அபோவ்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். இன் அன் இன்ஜினியரிங் டிராயிங் a list of items gives which information அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எந்த தகவலை வழங்குகிறது அப்படின்னு கேட்குறாங்க. லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்றது ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதை பற்றின இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியதாக தானே இப்போ நம்மளோட ஆப்ஷன் இருக்கும். அந்த மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள். கம்பெனி நேம், டிராயிங் டைட்டில், ஸ்கேல் இதெல்லாம் ப்ராடக்ட் பற்றினது கிடையாது, அந்த பொருள் பற்றி கிடையாது. ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் குவான்டிட்டி இதுதான் அந்த பொருளை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்குது. சயின்ஸ், அப்ரிவியேஷன்ஸ், யூனிட்ஸ் இதுவும் பொருள் பற்றி கிடையாது. நன் ஆஃப் திஸ்ன்றதை சொல்ல முடியாது, ஏன்னா ஆல்ரெடி பொருள் பற்றி ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் குவான்டிட்டின்றது எக்ஸ்பிளைன் பண்ணுது. நிறுவனம், பெயர், டிராயிங் டைட்டில், ஸ்கேல் தேவையில்லை, ஏன்னா அது பொருளை பற்றி சொல்லலை. இது மட்டும்தான் பொருள் விவரம் மற்றும் அளவு பற்றி சொல்லுது. குறியீடுகள் மற்றும் அளவுகள் வராது, எதுவும் இல்லையும் வராது. வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை பிஐஎஸ்? பிஐஎஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பிஐஎஸ் அப்படின்றது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த பிஏஎஸ் தான் என்ன பண்ணுறாங்க, இந்தந்த ஸ்டாண்டர்ட்ஸில் இந்தந்த இது இருக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் ஷோன் இன் த டைட்டில் பிளாக்? டைட்டில் பிளாக்கோட இமேஜ் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, இதை நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த இமேஜை கொடுத்துருக்கேன். இப்போ டைட்டில் பிளாக் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். டைட்டில் பிளாக்ன்றது இப்போ உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் இப்படி டைட்டில் பிளாக் இருக்கும். இந்த பாக்ஸை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இந்த டயக்ராமை அப்படி கொடுத்துருக்கோம். இந்த டைட்டில் பிளாக்ல வாட் இன்ஃபர்மேஷன் ஷோன் இந்த டைட்டில் பிளாக், இதில் என்னென்ன தகவல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நிறுவனத்தின் பெயர் இருக்கான்னு பாருங்கள். நேம் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்றது கம்பெனியோட பேர், ஓகே இருக்குது. நேம் ஆஃப் த கம்பெனி இது இருக்குது. டைட்டில் ஆஃப் டிராயிங், டைட்டில் டிராயிங்கோட டைட்டில் இருக்குது. வரைபடத்தின் தலைப்பு இங்கே இருக்குது, டைட்டில் ஆஃப் டிராயிங், ஓகே அதையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் ஆஃப் டிராயிங், ஸ்கேல் நம்ம ரெடியூசிங் ஸ்கேல், ஃபுல் ஸ்கேல், என்லார்ஜிங் ஸ்கேல் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின், அந்த ஸ்கேல் பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது, அளவுகோல். அப்போ ஆல் ஆஃப் த அபோவ் மேற்கண்ட அனைத்துன்றது தான் நம்மளோட ஆன்சராக வரும். அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் கிவ்ஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். வாட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஜினியரிங் டிராயிங்கில் பல தகவல்கள் என்ன பண்ணுது வழங்குதான். அதில் மிக முக்கியமானது எது அப்படின்றது கேட்குறாங்க. ஷேப்பு, லென்த்து, வித்து, ஹைட்டு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஸ்கொயர் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க, எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், அதோட மெஷர்மெண்ட்ஸ் இதில் டயாமீட்டர் வரும், இல்லை அதோட சைடு லென்த்து வரும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக் எம்ன்றது லென்த்து, வித்து, ஹைட்டுன்றது க்ரியேட் ஆகிடும் 2D ஷேப் 3D ஷேப் பொறுத்து. ஆனால் இந்த ஷேப்பு தான் என்ன பண்ணும் முடிவு பண்ணும், ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனை. அதனால் என்ன பண்ணுறோம், ஷேப் வடிவம்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். இன் வாட் ஃபார்ம் டஸ் இன்ஜினியரிங் டிராயிங் ஆரிஜினேட் அஸ் அன் ஆக்டிவிட்டி? இன்ஜினியரிங் டிராயிங் ஒரு செயல்பாடாக எந்த வடிவத்தில் தோன்றுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ரெக்கார்ட் பர்பஸ்க்காக தான் இன்ஜினியரிங் டிராயிங் என்ன பண்ணுறாங்க எடுக்கிறாங்க, பதிவு பண்ணி வைக்கிறதுக்காக. அதனால் என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். இன் இன்ஜினியரிங் டிராயிங் ஐடியாஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் விச் ஃபார்ம்? இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்ம முதல்ல பார்த்தோம், இன்ஜினியர் வந்து எப்படி உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஓரல் வாய்மொழி எக்ஸ்பிளைன் பண்ணுவார், ரிட்டன் எழுத்து மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சிம்பலிக் குறியீடு மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போட்டு வாட்டர் சிம்பிளை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சிம்பிள் போடுவாங்க ஃபிகர். அதனால் என்ன பண்ணுவாங்க, ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் பேரண்ட்ஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க.